அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் தேர்தல் நடந்து முடிஞ்சது. ஸோ மிகப்பெரிய அளவு ஒரு வரலாற்று சாதனையை அந்த டேர்ன் அவுட் படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதம் 85.14% இந்த தேர்தலில் உயர்ந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல 90% அச்சீவ் பண்றது மிகப்பெரிய விஷயம். அது நடக்கிறது இம்பாசிபிள் அப்படின்றத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் கண்டிப்பாக டேர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. நான் என்னோட ட்விட்டர்ல கூட காலையில நேற்று வாக்கு பதிவு நடக்கும்போதே காலையில சொல்லியிருந்தேன் 85% வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி 85.14% வாக்குகள் வந்திருக்கு. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய இடங்கள்ல அப்நார்மலான ஓட்டிங் பேட்டர்ன் வந்திருக்கு. நிறைய இடங்கள்ல அர்பன் ரூரல் டிவைட் இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஓட் ஷேர் எப்படி வந்திருக்குன்றத சொல்றேன். நம்மளுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நேத்தே ஆல்மோஸ்ட் ஒரு 30 சீட்ஸோட டேட்டா எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம அதை முடிச்சிருவோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ல நம்ம எப்பயுமே பண்ற அந்த வேலை அதை பண்ணிடுவோம். ஸோ தேர்தலில் எல்லாருமே பங்கெடுத்து வாக்களிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நிச்சயமா ஜனநாயக கடமை அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதை எல்லாருமே பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தான் நான் கருதுறேன். ஓகே, வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 85.14% வாக்குகள் பதிவாயிருக்கு. 4 லட்சம் போஸ்டல் ஓட்ஸ் தபால் வாக்குகள் பதிவாயிருக்கு. ஸோ போஸ்டல் ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2% அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா 1.7 to 2% இப்படி நம்ம ஆவரேஜ் கொடுப்போம். இந்த பர்சன்டேஜுக்குள்ள அந்த சதவீதம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சதவீதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு 86 இல்லை ஒரு 87 கிட்ட வரைக்கும் போய் நிற்கலாம். இன்னும் எக்ஸாக்டான பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கல. அதே மாதிரி ஓட் ஷேரும் எக்ஸாக்டானது அவங்க இன்னும் சொல்லலை. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் டிசைட் பண்ணிருக்கு. ஒன்று அர்பன்ல வர ஓட்டிங் பேட்டர்ன், இன்னொன்று ரூரல்ல வர ஓட்டிங் பேட்டர்ன். ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் ஒரு பெரிய அளவுக்கு இருக்குன்னே சொல்லலாம். அது எப்படி அப்படின்றத பத்திலாம் நான் டீட்டெயிலாக சொல்றேன். சரி, ஓகே. இப்போ மொத்த ஓட்ஸ் 5.73 crores இதான் தமிழ்நாட்டினுடைய இப்போதைய பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் இருக்கு. அதாவது இவங்கெல்லாம் ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இதுல வாக்களிச்சவங்களோட அந்த ஃப்ராக்ஷனை நம்ம பார்க்கும்போது 4.85 crore அப்படின்றதுதான் இப்போதைய நிலவரமா நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இந்த மொத்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் 5.73 crore. அதுல ஆண்கள் 2.83 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்கள் 2.93 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தேர்ட் ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் 7728 ஓட்டர்ஸ் வாக்களிச்சிருக்கிறதா இந்திய தேர்தல் ஆணையம் அப்ராக்சிமேட்டா தெரிவிச்சிருக்கு. டீடைல்டான அந்த நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் வரும். ஜெண்டர் வந்துருச்சு. ஏஜ் கேட்டகரி சொல்றேன். எந்தெந்த ஏஜ் கேட்டகரியில இப்போ 18 to 25, 25 to 30, 30 to 45, 60+ எப்படி வந்திருக்கு அப்படின்றத இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு வேற வழி எதுவும் இல்லை. ஸோ மொத்த பூத் அப்படின்னு பார்க்கும்போது 75,064 பூத்ல இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று இருக்கு. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இதுக்கான பாதுகாப்பு அமைப்புகள் செட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த வாக்காளர்களுக்கு பயணத்தின் போது எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றது தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு. பட் அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நிறைய இடங்கள்ல போக்குவரத்து வசதி இல்லாம மக்கள் தவிச்சதை நம்ம பார்த்தோம். எஸ்பெஷலி அப்ராட்ல இருந்து வந்தவங்க கூட ஓரளவு போயிட்டாங்க. ஆனா சென்னையில இருக்காங்க இல்லையா, அவங்க சொந்த ஊர்களுக்கு போக முடியாம இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு. நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனாலும் சில பேர் அவங்களால முடிஞ்ச பாசிபிலிட்டிஸை வச்சு தங்களுடைய ஊர்களுக்கு போயிட்டு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்றதும் நம்ம இங்க குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமா சொல்ல வேண்டியதா இருக்கு. தமிழ்நாடு வரலாற்றிலேயே அதிகபட்சமா வாக்குகள் பதிவான ஒரே தேர்தல் 2011 தான். 78.29%. அதுக்கப்புறமா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டர்ன் அவுட்டை கொடுத்த தேர்தல் இந்த தேர்தல் தான். 85.14% வாக்குகள் பதிவாயிருக்கு. 2021 நீங்க பாத்தீங்கன்னா 4.58 கோடி வாக்குகள் பதிவாகி இருந்தது. ஆனா இந்த முறை 4.85. இது அப்ராக்சிமேட்டா இது இன்னும் அதிகமாகும். ஏன்னா போஸ்டல் ஓட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் கிட்ட எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 11.5% வாக்குகள் கூடுதலா பதிவாயிருக்கு. இது ஆவரேஜ் ஃபிகர் தான். 16% வரைக்கும் இது இருக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிய வர்ற விஷயமா இருக்கு. இதுல ஆண்கள் 83.57% பேர் வாக்களிச்சிருக்காங்க. பெண்கள் 85.76% பேர் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ பெண்கள் அதிகப்படியாக வாக்களிச்சிருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. நீங்க டிஃபரன்ஸ் 2% இருந்தாலும் இந்த மொத்த பெண்களும் எல்லா கட்சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆக போறது கிடையாது. ஒரு கட்சிக்கு என்மாஸா போறாங்க, மீதி இருக்கிறவங்க டிவைட் ஆக போறாங்க. அது எந்த கட்சி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ அந்த கட்சிக்கான வாக்குகள் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு அசம்ஷன்ல தெரியுது. ஏன்னா போன தேர்தல் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம டேர்ன் அவுட் வரும்போது சில இடங்கள்ல இப்படிதான் வரும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பெண்கள் வந்து அதிகப்படியா தாவேகாவுக்கு வாக்களிச்சது தான் என்னால ஃபீல் பண்ண முடியுது. கேட்குற இடங்கள் எல்லா இடத்துலயும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. எக்ஸிட் போல் நேற்று பண்ணியிருக்கோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. பட் இப்போதைக்கு சொல்லக்கூடாது. சட்ட முறைப்படி இப்போ இருக்கிற விதிகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம அதை வந்து ஓப்பனா வெளியில சொல்லக்கூடாது, என்னென்ன சீட்ல என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு. 29ஆம் தேதி அன்னைக்கு நான் வந்து சொல்லிடுறேன். வெஸ்ட் பெங்கால் தேர்தல் இருக்கு, 2ஆம் கட்டம் இருக்கு. அதனால தடை உத்தரவு இப்போது வரைக்கும் அமல்ல இருக்கு. அதனால நம்ம வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அந்த பர்சன்டேஜஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கும்போது திருவள்ளூர் 83.53%, சென்னை 83.52%, காஞ்சிபுரம் 87.17%, செங்கல்பட்டு 84.94%, ராணிப்பேட்டை 88.45%, வேலூர் 88.48%, திருப்பத்தூர் 88.51%, கிருஷ்ணகிரி 85.05%, தர்மபுரி 89.77%, திருவண்ணாமலை 87.90%, விழுப்புரம் 87.56%, கள்ளக்குறிச்சி 87.19%, சேலம் 90.9%, நாமக்கல் 89.39%, ஈரோடு 89.67%, நீலகிரி 78.29%, திருப்பூர் 88.17%, கோவை 84.64%, திண்டுக்கல் 88.18%, கரூர் 91.78%, திருச்சி 85.41%, பெரம்பலூர் 85.45%, அரியலூர் 86.45%, கடலூர் 85.18%, மயிலாடுதுறை 81.19%, நாகப்பட்டினம் 85.9%, திருவாரூர் 83.44%, தஞ்சாவூர் 80.19%, புதுக்கோட்டை 83%, சிவகங்கை 76%, மதுரை 80%. ஆவரேஜா சொல்றேன் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும். தேனி 81%, விருதுநகர் 81%, ராமநாதபுரம் 76%. இதுவும் வந்து ஆவரேஜ் ஓட் ஷேர். தூத்துக்குடி 79.6%, தென்காசி 82.16%, திருநெல்வேலி 73.37%, கன்னியாகுமரி 73.35%. ஸோ ஆவரேஜா பார்க்கும்போது அதிகபட்ச டர்ன் அவுட் வந்த மாவட்டமா கரூர் இருக்கு, குறைந்தபட்ச டர்ன் அவுட் வந்த மாவட்டமா கன்னியாகுமரி இருக்கு. திருநெல்வேலிக்கு கன்னியாகுமரிக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, இருந்தாலும் கன்னியாகுமரி அந்த பாயிண்ட்ல வந்து கம்மியா வருது. எப்பவுமே கன்னியாகுமரியோட டர்ன் அவுட் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த முறை அது குறைஞ்சது எங்களை மாதிரியான ஆட்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா காலை முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓட்டு போடும்போது பெருசா வயசானவங்க யாருமே வரல, மத்தியானமும் வரல, ஈவினிங் வருவாங்கன்னு பார்த்தாலும் அப்படியும் இல்லை. இந்த பேட்டர்னே எப்படி இருந்துச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் பிளஸ் ஃபீமேல் இப்படிதான் வந்துச்சு. மகளிரும் இளைஞர்களும் தான் வந்து ஓட்டு போட்டுட்டே இருந்தாங்களே தவிர பெரிய வயதானவங்க அதுக்கப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே கோர் ஓட்டர்ஸோட அந்த டர்ன் அவுட்டும் வரலையோ, நான் அப்படிதான் பாக்குறேன். அண்ட் நிறைய இடங்கள் எனக்கு வந்து ரிப்போர்ட்டும் அதான் சொல்லுது, கோர் ஓட்டர்ஸை கொண்டு வர தவறிடுச்சு பிரதான கட்சிகள் அப்படின்ட்டு. பிரதான கட்சிகள்னா இப்ப இருக்கிற திமுக அதிமுக சொல்றேன். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய ஓட் பேஸ் இருக்கு இல்லையா, கோர் பேஸ் வந்து இளைஞர்கள் அண்ட் பெண்கள், எக்ஸ்பெஷலி பெண்கள், எல்லா கேட்டகரி எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் வருவாங்க அவங்க. அதுக்கப்புறம் இளைஞர்கள், அதுக்கப்புறம் மாற்றத்தை விரும்புகிற நியூட்ரல் ஓட்டர்ஸ், அதுக்கப்புறம் தான் ஏஜ்டு பர்சன்ஸ். ஸோ அந்த ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து டர்ன் அவுட்டுக்கே வரல அப்படின்னும் போது பெரிய அளவுக்கு வந்து கிராமப்புறங்கள்ல ஓட் ஷேர் அண்ட் சீட் ஷேர் ஆனது திராவிட கட்சிகளுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். திருவண்ணாமலையில ஒரு இன்சிடென்ட் நடந்தது. திருவண்ணாமலையில ஒரு குறிப்பிட்ட பூத்துல அதிக அளவு பெண்கள் கூட்டம் அலை மோதிச்சு ஓட்டு போட்டுட்டே இருந்தாங்க. நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நபர், ஓட்டர் தான் அவரும், வந்து ஓட்டு போட்டாரு. போட்டுட்டு அந்த ஓட்டிங் மிஷினை எடுத்து போட்டு உடைச்சிட்டாரு, இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை. அது ஒரு பரபரப்பான நிகழ்வு நடந்துச்சு. அவர் எந்த கட்சியை சேர்ந்த நபர்ன்றது எல்லாருக்கும் தெரியும், எதுக்காக அது உடைச்சாருன்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ திருவண்ணாமலையில இப்படி, தொண்டாமுத்தூர்ல மிகப்பெரிய பரபரப்பு ஓட்டு போடும்போது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இண்டிகேட் பண்ற விஷயம் என்னன்னா, தாவேகாவினுடைய வெற்றியானது நிறைய இடங்கள்ல உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓட் டர்ன் அவுட்டை வச்சு நம்ம எதையுமே சொல்ல முடியாதான், அது ரைட்டு தான். ஆனா ட்ரெண்டை வச்சு நம்மளால ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும். நிறைய கிராமப்புறங்கள்ல மற்ற கட்சிகள், இப்போ திமுக அதிமுக சேர்ந்த பூத் ஏஜென்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடங்கள்லாம் தாவேகா வந்து ஒரு 10 ஓட்டு கூட வாங்காது. இப்போ ஒரு பூத்துல 1000 இருக்குன்னா அது வந்து ஒரு நல்ல கிராமம், ஒரு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கிராமமா இருக்கும், தொடர்பு இல்லாத கிராமமா இருக்கும். அந்த கிராமத்துல இருக்கிற பூத்துல கூட இப்ப தாவேகா ஒரு 400-500 ஓட்டு வாங்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. மக்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ்ல வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவை சொல்ல மாட்டாங்க. மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. மாற்றம்னாலே அவங்க பிரதானமா தாவேகாவை தான் சூஸ் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே அதுல வந்து ஒரு சைலண்ட் வந்து அவங்க கிட்ட இருக்கு. இப்போ திமுக அதிமுகவுக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்லி
இப்போ வர்ற பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எக்ஸிட் போல்ல பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30 தான் வருது அப்படின்னா மக்கள் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ கீழே போகாது, ஒரு கட்சிக்கு போகாது. அந்த ஒரு கட்சிக்கு போகுது அப்படின்னா இட்ஸ் சம்திங் பியாண்ட் தட் அப்படின்னு தான் தோணுது. தாவேகாவோட ஓட் ஷேர் லிட்ரலி வந்து எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம தேர்ட் ரவுண்ட் சர்வேல பார்த்தோம்ல, அதை விட ஓட் ஷேர் அதிகமா தெரியுது எக்ஸிட் போல்ல. சீட் ஷேரும் நியர்லி அதிகமா தான் வருது. இருந்தாலும் நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு, சயின்டிபிக் மெத்தட்ஸ் இருக்கு, ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும். அதனால வெயிட் பண்ணுவோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து கணக்குல கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இளைஞர்களினுடைய வாக்கு பதிவானது அதிகமாயிருக்கு. இன்னொன்னு, நாங்க கால்குலஸ் மெத்தட்ல ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேன்னு சொல்லுவோம், அதுபடி அனலைஸ் பண்ணுவோம். ஒரு ஆண்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெதர் அது சிவிக் போல்ஸா இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாம், இல்ல சட்டமன்றத்துக்கான தேர்தலா இருக்கலாம், அப்போ வந்து அந்த ஓட் டர்ன் அவுட்டை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அர்பன் ரூரல் டிவைட் எப்படி வந்திருக்குன்னு கம்பேர் பண்ணுவோம். எப்படி இந்த அர்பன் ரூரல் டிவைடை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சில தொகுதிகள் வந்து அதிகபட்ச ரூரல் பூத் வந்து இருக்கும். அதே மாதிரி சில தொகுதிகள்ல அது நகரம் சார்ந்த தொகுதிகளா இருக்கும். அந்த தொகுதிகளில் வந்து நகரங்கள்ல வந்து அதிக அளவு பூத் இருக்கும், ஓட்டு போற பூத். அதை வச்சுதான் வந்து அர்பன் ரூரல் அப்படின்னு நாங்க டிவைட் பண்ணோம். அப்படி இந்த தேர்தலை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல அர்பன்ல வந்து ஓட்டர்ஸ் வந்து அதிக அளவு ஈடுபாடோட வந்து வாக்களிச்சிருக்காங்க. ரூரல்ல வந்து அந்த ஈடுபாடு தெரியல. ரூரல்ல ஓட் டர்ன் அவுட் குறையுதுனாலே அது யாருக்கு டேஞ்சர்னா பிரதான கட்சிகளான திமுக அதிமுகவுக்கு தான். அர்பன்ல ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது தாவேகாவுக்கு தான் பிளஸ்ஸா இருக்கு. சென்னையில வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 83.52% வாக்குகள் பதிவாயிருக்கு. எப்போதுமே 60% வரதே அங்க பெரிய விஷயமா இருக்கும். 20% ஜம்ப் ஆயிருக்கு. எஸ்ஐஆர்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கு. எந்த நாலேஜை வச்சுட்டு பேசுறாங்கன்னு தெரியல. அடிப்படை அறிவு இருக்கிற யாருமே அப்படி பேச மாட்டாங்க. எஸ்ஏஆரோட இம்பாக்ட் இருந்திருந்தாலும் ஒரு 5% தான் மேக்சிமம், மினிமம் 2%. ஆனா கிட்டத்தட்ட 11% ஸ்டேட் வைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது 16 வரைக்கும் போகலாம், இன்னும் கிளியரான டேட்டா வரல. சென்னையை பொறுத்த வரைக்கும் 20% ஜம்ப் ஆயிருக்கு. அது பெரிய விஷயம். அப்படின்னும் போது இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு 15 to 20% ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடவே வரமாட்டாங்க. ஸோ அந்த வாக்காளர்கள் பூத்துக்கு வந்திருக்காங்க, அந்த வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா தங்களுடைய கோர் ஓட்டர்ஸை பூத்துக்கு கொண்டு வர தவறிடுச்சு திராவிட கட்சிகள், எஸ்பெஷலி திமுக அதிமுக. ஸோ இந்த ரெண்டு கட்சிகள் வந்து இப்போ கடுமையான பின்னடைவை கிராமப்புறங்கள்ல சந்திக்க போறாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய இடங்கள்ல கிராமங்கள ஓட்டர்ஸ் வந்து தேர்தலே புறக்கணிச்சிட்டாங்க. நிறைய இடங்கள்ல ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடவே வரல அப்படின்றத அந்த கட்சியை சேர்ந்த ஆட்களே வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா, பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் வந்து மாறுது. எப்பயுமே தமிழ்நாடை பொறுத்த அளவுல 50 வருடத்துக்கு ஒரு முறை பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் மாறும். அதாவது அர்பன் ரூரல் டிவைட் வந்து வரும், பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் தெரியும். இப்போ நம்ம இந்த கால்குலஸ் டிஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது நகரங்கள்ல 31% வந்து டர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே சமயம் ரூரல்ல 21 to 22% வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து பெரிய டிஃபரன்ஸ். இப்போ வந்து இது ஈக்குவலான ரேஸே கிடையாது. இப்போ அர்பன்ல போலாகிற ஓட்லாம் வந்து வின்னர்ஸ்க்கு வந்து பெரிய மெஜாரிட்டியை கொடுக்கும், பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கிற மாதிரி வரும். ரூரல் எல்லாமே கடும் போட்டியா மாறும். ரூரல்லையுமே நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் இளைஞர்கள் பெரிய அளவுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டாங்க, அவங்க டர்ன் அவுட் ஹெவியா இருக்கு. ஆனா வயதானவர்கள் ஓட்டு போட வரல. அது யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்ன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னும் சில இடங்கள்ல சொன்னது என்னன்னா, ஓட்டுக்கு இப்ப பணம் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல. ஆனா சில இடங்கள்ல வந்து என்ன பண்ணாங்க கட்சிக்காரங்கன்னா, அந்த காசெல்லாம் அவங்களே வச்சுட்டு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. அதனால சில பேர் வந்து கோவப்பட்டு ஓட்டு போடவே வரல அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே எப்படிப்பட்ட ரீசனா இருக்கும்னு தெரியல. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு போலரைசேஷன் வந்திருக்கு. கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, இந்த என்டையர் கொங்கு பெல்ட் ஒரு குறிப்பிட்ட பர்சனா மறுபடியும் சிஎம் ஆக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமா அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி வந்து போலரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக அந்த ஆன்டி போலரைசேஷன், அவர் சிஎம் ஆகக்கூடாதுன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, பெரிய கம்யூனிட்டிஸே இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து அவரை எதிர்த்து போலரைஸா இருக்காங்க. இதுக்கு நடுவில் இளைஞர்கள் பிளஸ் பெண்கள் இவங்களும் ஒரு போலரைசேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ ஆன்டி ஓட்ஸ் வந்து இங்க ஸ்பிளிட் ஆக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அது தாவேகாவுக்கு தான் ஃபேவரா போகும். இப்போ வரைக்கும் அட்வான்டேஜ் வந்து கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கிடையாது. அதிமுக ஸ்ட்ராங்கான கட்சி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா சீட் கன்வர்ஷன் இப்ப நடக்காது. எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 சீட் இருக்கு. அங்க தாவேகா 5 சீட், அதிமுக 5 சீட் அப்படின்னு தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் என்டையர் அர்பன் பெல்ட்ல வைப்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் நான் பாக்குறேன். அதிமுக ஆல்ரெடி வைப்ட் அவுட் தான், இப்ப மறுபடியும் இன்னும் கீழே போயிருக்கும். ரூரலை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவோட சீட் ஷேர்ல கொஞ்சம் சேஞ்ச் வரலாம். ஆனா தாவேகாவோட வெற்றி அது பாதிக்காது. ஸ்டில் தாவேகா தனி பெருங்கட்சியா ஆட்சி அமைக்கக்கூடிய பலத்தோட தான் கிரவுண்ட் லெவல்ல இருக்கு அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது.
ஐம் சோ பாசிட்டிவ். நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துலலாம் இப்போ ஓட்டு வந்திருக்கு. மைனாரிட்டி பெல்ட்லாம் ஹெவியா வந்திருக்கு, முஸ்லீம் பெல்ட்ல வந்திருக்கு. அதெல்லாம் வராத ஓட்டு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்கெல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி ஈரோடு அண்ட் நாமக்கல்லாம் வந்து டர்ன் அவுட்டு கொஞ்சம் மீடியமா இருக்கும், 70 இருக்கும் அப்படின்னு நினைச்சா அங்கெல்லாம் 89 90 கிட்ட நெருங்கி வந்திருக்கு. அதே மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கன்னியாகுமரி பெல்ட்ல வந்து இவ்வளவு கம்மியா டர்ன் அவுட் வந்தது எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காலையிலே நான்லாம் போய் ஓட்டு போட்டுட்டேன். ஆனா ஃபீல் ஆச்சு, எனக்கு காலையிலே ஃபீல் ஆச்சு, என்ன வயதானவங்க அவ்வளவோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இளைஞர் பட்டாளம் வந்து அவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெஸ் கோட்ல எல்லாம் வந்திருந்தாங்க, அது எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ட்ரெஸ் கோட்ல வந்திருந்தாங்க தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற விதமா. அதுவும் வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருக்கு. ஸோ இந்த தேர்தல் என்பது மாற்றத்துக்கான தேர்தல் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து லேண்ட்ஸ்லைடா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரூரல்ல மிகப்பெரிய ஒரு டிவைட் வந்து நம்ம பார்க்க முடியுது. ரூரல்ல ஓட்டர்ஸ் ஓட்டு போட வரல, எஸ்பெஷலி வயதானவர்கள் வரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இதுக்கப்புறம் தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். என்னுடைய கருத்து இதுல என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த முறை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பதவியேற்ற அந்த தேர்தலா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1977 தேர்தலா இருக்கட்டும், 2011 ஜெயலலிதா அம்மையார் லேண்ட்ஸ்லைட்ல வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த 3 தேர்தலுமே அர்பன் ரூரல் டிவைட் வந்து வந்துச்சு. அதாவது அர்பன்ல ஒரு மாதிரி டர்ன் அவுட் நடக்கும், ரூரல்ல டிஃப்ரெண்டா நடக்கும். எப்பவுமே நீங்க இடைப்பட்ட தேர்தலாம் எடுத்துக்கோங்க, 2021 இருக்கலாம், 2024 நாடாளுமன்ற தேர்தலா இருக்கலாம், 2006 2001 இந்த தேர்தல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அர்பன் ரூரலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, 1 or 2% தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து தக்க வச்சிருவாங்க தங்களுடைய ஓட்டர்ஸை. ஆனா இந்த தேர்தலில் மட்டும்தான் இது எப்படி இருக்குன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டா தெரியுது. ஏன்னா ரூரலோட டர்ன் அவுட் 31% வந்து வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன், அந்த டிஃபரன்ஸை சொல்றேன். ஆனா அது வந்து 21 குறைஞ்சிருக்கு, 21% வந்து மைனஸ் ஆயிருக்கு. ஆனா அர்பன்ல வந்து அது 31% இன்க்ரீஸ் ஆனதை பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் மாறுதோ அப்படின்றதுதான் நம்மளுக்கு எல்லாம் சந்தேகத்தை ஏற்படுது. ஏன்னா 17 லட்சம் மகளிர் வந்து ரூரலை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா வாக்கு செலுத்திருக்காங்க. அர்பனை பொறுத்த வரைக்கும் 80 லட்சம் கூடுதலா ஆண்களை விட பெண்கள் தான் வாக்கு அதிகமா செலுத்திருக்காங்க. ஸோ இது இண்டிகேட் பண்ற விஷயம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெண்கள் வாக்குகளை கிட்டத்தட்ட தாவேகா அள்ளிடுச்சோ அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. இளைஞர்களும் பெரிய அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்னு, ஓவர்சீஸ்ல இருந்து வந்தவங்க கூட பெருசா ரீச் ஆயிட்டாங்க. ஆனா சென்னையில இருந்து போறவங்க தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அவங்க ஊர்களுக்கு போறதுக்கு. இதுக்கப்புறமாவது ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே வந்து உங்க ஊர்களுக்கு செல்ற மாதிரி வாங்க, அப்பதான் வந்து ஓட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா வந்து தேர்தல் அப்படின்றது ரொம்ப தமிழ்நாடு பொறுத்த அளவுல டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து அந்த நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால முன்னாடியே அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க. கிட்டத்தட்ட நீங்க ஜாம் தான் ஆச்சு, இந்த கேடிசிசி ஃபுல்லாவே டிராஃபிக் தான். ஸோ அது எல்லாமே இதுக்கப்புறம் நடக்காம ஓட்டர்ஸும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இசிஐயும் அவங்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்யணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இப்படிதான் வந்து இந்த களமானது போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது தாவேகாவுக்கான வெற்றி வாய்ப்பு நல்ல பிரகாசமா தான் இருக்கு. என்ன ஓட் ஷேர், என்ன சீட் ஷேர் தாவேகாவுக்கு, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு அண்ட் அதர்ஸ்க்கு அப்படின்றத நான் கூடிய விரைவில் சொல்றேன். இது போலதான் இந்த தேர்தலானது நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக தான் நான் இதை பார்க்குறேன். நிறைய இடங்கள்ல வந்து அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்களை இங்க பேச முடியாது. ஸோ இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய சேஞ்சை வந்து கொண்டு வரப்போகுது. அண்ட் இன்னமும் இது எஸ்ஏஆர்னால தான் நடந்துச்சு, டர்ன் அவுட் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்களாம் 100% டர்ன் அவுட் ஆனாலும் இது நார்மல் தான், எப்படி இருந்தாலும் இந்த 100% வந்திருக்கும் அப்படின்னு தான் பேசுவாங்க. நிச்சயமா அடிச்சு 100% நான் சொல்லுவேன், விஜய் அப்படின்ற அந்த ஒற்றை மனிதனாலதான் 16% இன்க்ரீஸ் ஆச்சு. எஸ்ஏஆரோட எஃபெக்ட் 3% தான் ஹைலி இருக்கும். ஏன்னா ஏஜ்டு பர்சன்ஸ் ஓட்டு போடவே வரல, இளைஞர்கள் பெண்கள் கொத்து கொத்தா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா பூத்துலயும் குடும்பமா ஓட்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்ப நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? காலையில ஓட்டு போட வந்த ஒரு பாட்டி சொல்றாங்க மயிலாப்பூர்ல, நீங்க அந்த வீடியோ கூட பார்க்கலாம், பல சேனல்ஸ்ல இருக்கு. இவ்வளவு இளைஞர்கள் பெண்கள் ஓட்டு போட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த ட்ரெண்டானது போயிட்டு இருக்கு. ஸோ தாவேகாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் நினைச்சதை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு களம் தான் இங்க போயிட்டு இருக்கு. இது வந்து நாட் ஓன்லி அசம்பிளி எலெக்ஷன், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிளா இருக்க போது பல இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு. ஓகே, எக்ஸிட் போலுக்கு 60 தொகுதிகள் செலக்ட் பண்ணலான்னு இருக்கும். அதுல எந்தெந்த தொகுதிகள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தொகுதிகளையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.